ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12th என்சிஆர்டி எக்ஸாம்பிளரோட இன்டீகிரல் சாப்டர்ஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் ஃபர்தராக நம்ம வந்து டீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸில் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிளரில் எதனா டவுட் இருந்து எதுனா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்தராக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 2x minus 1 divided by 2x plus 3 dx வெரிஃபை பண்ணணும். எதை வெரிஃபை பண்ணணும்னா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் லாக் மாட் 2x plus 3 whole square mod plus constant. ஸோ இது வந்து இதுக்கு வெரிஃபை ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் இதில். இன்டிகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பண்ணணும் என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் சி. அதே மாதிரி இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by x dx பண்ணால் லாக் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ வந்து இதுதான் நம்மளோட பேசிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நியூமரேட்டரும் டினோமினேட்டரும் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். நியூமரேட்டரில் வந்து -1 இருக்குது, டினோமினேட்டரில் +1 இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரும் டினோமினேட்டரும் நம்ம வந்து இது பண்ணணும், சேம் பண்ணணும். ஸோ சேம் எப்படி ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம இங்கே வந்து ப்ளஸ் ஒரு 4 ஒரு என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். 2x plus 3 minus 4 2x plus 3. ஸோ ப்ளஸ் 3 minus 4 பண்ணால் -1 தான் வரும். ஸோ இது நம்ம இங்கே இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி எழுதிக்கலாம் dx. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2x plus 3 dx minus 4 integration of 1 plus 2x plus 3 dx ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இது என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிட்டு இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இது வெறும் dx -4. இப்போ நம்ம இந்த இடத்துல இதை ஹேண்டில் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் மட்டும்தான் வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து லெட் பண்ணலாம். 2x plus 3 வந்து நம்ம டீன்னு லெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் 2x plus 3 is equal to 3. ஓகேவா? ஸோ இது பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இங்கேயுமே. ஸோ 2 dx is equal to dt. ஏன்னா 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். dx வித் ரெஸ்பெக்ட் டு dt பண்ணணும். ஸோ இது 0 ஆகிடும். ஸோ இது வந்து 1 ஆகிடும் dt. ஸோ 2 dx is equal to 1 by dt. So 2 dx is equal to dt. ஓகேங்களா? இது வந்து ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2x plus 3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டீன்னு போட போகிறோம். ஓகேங்களா? dxக்கு பதிலாக நம்ம dx is equal to dt by 2 யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இது என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் integration of dx minus 4 integration of 1 by t. dx பதிலாக நம்ம என்ன எழுதலாம், dx பதிலாக dt by t2 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம் dt by. ஸோ இது வெளியே வந்துடும். ஸோ இது வெளியே வந்துச்சுன்னா இது பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா எக்ஸ் வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 by 2 integration of 1 by t by dt. So x minus 2 log t. ஸோ log t இடத்துல வந்து log இல்லை நம்ம என்ன போட்டோம்னா 2x plus 3 plus c. இதான் நம்மளோட கொஸ்டினோட ஆன்சர். கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த
2 வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ நம்ம எம்மோட ஃபார்முலா. நம்ம லாகோட ஃபார்முலா இருக்கும். லாக் எம் லாக் என் ஈக்குவல் டு லாக் சாரி இது லாக் என் பவர்ல என். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் 2x + 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு 2 ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?